ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இந்த 3D ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பண்ணியிருக்கேன் என்னோடய பாப்பாவுக்கு. அவளோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு இதை நான் அவளுக்கு கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் அவளோட கை கால் அச்சு வந்து ஒரு 3 months இருக்கும்போது தான் எடுத்தேன். அது எப்படி எடுத்தேன்னா, நம்ம களிமண் இருக்குல்ல, களிமண்ணை நல்லா சலித்து அதே நல்லா குழச்சி ஒரு பெரிய பிளேட்டில் வந்துட்டு 2 கைக்கும் 2 காலுக்கும் தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு 4 பிளேட்டில் எடுத்துக்கிட்டேன். களிமண்ணை போட்டு அவள் கையும் காலையும் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து அதில் ஒயிட் சிமெண்ட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அதை ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுருந்தேன். மறுநாள் காஞ்சதுக்கப்புறம் நான் அந்த களிமண்லாம் விட்டுருச்சு. ஈஸியாக வந்து அந்த மோல்டிங் வந்து கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து வாங்கினேன். அவளோட ஃபோட்டோஸ் வந்து சின்ன வயசுலேருந்து எடுத்ததை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து சைடில் ஃபோட்டோஸுக்கு வந்து அட்டை வச்சு அந்த அட்டைக்கு மேலே ஃபோட்டோ வச்சு நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு டேபிள் பண்ணியிருக்கேன். அந்த டேபிளுக்கு மேலே கேக் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அந்த கேக் வந்து ரெடிமேட் க்ளே மூலமாக பண்ணியிருக்கேன். கலர் தெர்மாக்கோல் வந்து டெக்கரேஷனுக்காக அதில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு கீ செயினில் என்னோடய நேம், ஹஸ்பண்ட் நேம், பாப்பா நேம் அதில் வந்து எழுதி வாங்கியிருந்தேன். அந்த கீ செயினையும் அதில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து அந்த பட்டர்ஃப்ளை டிசைன் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதில் இருக்குது. ஃபஸ்ட்டு அவுட்லைன் நம்ம எப்படி வேணும்னு சொல்லிட்டு கலர் பேப்பர்ஸோ, நான் வந்து இன்விடேஷன் உள்ள பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருந்தேன். அந்த பேப்பர்ஸ் தான் அதில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோக்கு பேக்ரவுண்டாகவும் பாருங்கள். நீங்கள் வந்து அந்த MDF போர்டில் மேல் டாப்லேயும் இருக்குது, அதையும் பாருங்கள். சைடில் வந்து கோல்டன் கலர் பேப்பர் வாங்கியிருந்தேன். அப்புறம் பிளாஸ்டிக் ரோஸ் வாங்கியிருந்தேன். என்னென்ன கலர் நம்மளுக்கு தேவை இருக்கோ அதை மட்டும் வாங்கியிருந்தேன். அப்புறம் கிராஸ் வாங்கி அதையும் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கீழே பாருங்கள். க்ளூ கன் யூஸ் பண்ணி தான் நான் இதை கிராஸு அந்த ஃப்ளார் எல்லாமே பேஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகும் அப்படிங்கிறதுனால. சைட்லலாம் போர்டு வாங்கி அதையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள். அப்புறம் நான் லைட் செட்டிங்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதுவுமே ஆன்லைனில் தான். LED லைட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஃபுல்லாக நைட் மாதிரி இந்த எப்படி செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபைனலாக ஃப்ரேமும் பண்ணியாச்சு. 3D எஃபெக்டில் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி இருக்குது பாருங்கள். ரியலாக நேச்சுரலாக இருக்குது. ஃபினிஷிங்காக வால்லையும் ஹேங் பண்ணியாச்சு. நான் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்லேயே தான் பண்ணியிருக்கேன். மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் நான் கடையில் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் வேணும்னா கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை கொடுக்குறேன். என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.